ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை யூடியூப் சேனலில் பெரியவா தொடர்பான பல அனுபவங்களை பல காலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு புது அனுபவம் பார்க்க இருக்கோம். அதாவது மனுஷனுக்கு என்னென்ன குணங்கள், அதாவது நமக்குள்ள என்னென்ன குணங்கள் இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும், வாத்சல்யம் இருக்கணும், பாசம் இருக்கணும், பரிவு இருக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனால் இந்த குணங்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற மனுஷங்களான நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா அது உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லா குணமும் இருக்கு சொல்ல முடியாது. யார்கிட்டையும் எந்த குணமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கிறவளும் இருக்கா, இல்லாதவளும் இருக்கா. ஆனால் மகான்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதுதான் பிரதானம். அன்பு, வாத்சல்யம், பரிவு, கருணை, இதான் பிரதானம். இது இல்லாமல் மகான்களை பெரும்பாலும் பார்க்க முடியாது. அது இருந்தால் தான் மகான்னு பேர். அதற்கு பிரத்யக்ஷ உதாரணம் நம்ம கண்ணுக்கு நேர தெரிஞ்ச உதாரணம் யாருன்னா மகாபிரிவா தான் இருக்கு. கருணா சமுத்திரம் அப்படின்னு அவர் சொல்லுவோம். கருணா சமுத்திரம், கருணை, கருணா நமக்கு தெரியும். சமுத்திரம் கடல், அதாவது கடல் போல் அவருக்கு கருணை. தங்கிட்ட வரக்கூடியவர்களுக்கு அத்தனை அன்பை பொழிந்து அவர்கள் என்ன ஜாதியோ, என்ன மதமோ, எந்த குலத்தை சார்ந்தவர்களோ, என்ன ஸ்டேட்டஸோ எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒரு உண்மையான பக்தியோடு, நற்சிந்தனைகளோடு, நல்ல எண்ணங்களோடு நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, மகான்களோட சந்நிதிக்கு போனாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே நடந்தது. நம்மகிட்ட அந்த குணம் இருக்கு. இப்போ நம்மளோட ஒரு ஆண் வச்சுக்கோ, நம்மளோட மனைவி நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பா? குணங்கள் அது எல்லாமே உண்டு. நல்ல குணம் இருக்கணும், நம்மளை எப்போவுமே அன்பாக வச்சுக்கணும். அடுத்தது நல்ல பணம் வச்சுருக்கணும், நம்ம கேட்டதை வாங்கி தரணும், நம்ம சொல்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். ஒரு மனைவியினுடைய எதிர்பார்ப்பு. ஒரு கணவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? மனைவி தம்மையில பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷன் யார் அப்படின்னா மகான்கள். பெரியவா கருணையை பலர் மேல காட்டுவாரே தவிர தம் மேல யாரும் கருணை காமிக்கணும் பெரியவா நினைச்சு பார்த்ததில்லை. அதனாலதான் அவர் கருணா சமுத்திரம் அப்படிங்கிறோம். இப்போ நமக்கெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா, நம்ம வேலை செஞ்சோம், ஆற்றுல ஏதோ ஒரு வேலையை முடித்தோம், ஏதோ ஆற்றுல பெரிய வேலை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒயிட் வாஷு, கிளீனிங்லாம் ஏதோ வேலை நடக்கிறது. நம்ம நிறைய செய்யும் கிளீனிங்லாம், நம்ம வீடு நம்ம தான் செஞ்சாகணும். ஆனாலும் என்ன பண்ணுவோம், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலுமே, அப்பா நீ எவ்வளோ வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பு. ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு காலத்திலும் எதிர்பார்ப்பு என்பது இருக்கக்கூடாது. நாம் செய்கிற வேலைக்கு ஒரு கிரெடிட், ஒரு புகழ், ஒரு பாராட்டு எதிர்பார்க்கக்கூடாது. நாம் மட்டுக்கு செய்யணும், நாம் மட்டும் போயிட்டே இருக்கணும். ஒரு மிஷின் வேலை செய்கிறது, ஒரு பிரிண்டிங் மிஷினை எத்தனையோ கல்யாண பத்திரிகைகள் அடிக்கிறது, எத்தனையோ நாளிதழ்கள் பேப்பர்கள் அடித்து போடுறது,
அந்த மிஷின் வந்து உங்ககிட்ட நன்றி எதிர்பார்க்கறதா, அப்பா நீ 1 ஹவரில் ஒரு 80,000 காப்பி அடிச்சுட்ட, நீ பிரமாதமான மிஷின், நம்ம பாராட்டுறோமா? மிஷின் மிஷின் அப்படிங்கிறோம். நம்ம மனுஷன், நமக்கு குணங்கள் இருக்கு, ஆசாபாசங்கள் இருக்கு, குணங்கள் இருக்கு. நம்ம மிஷினை பாராட்டுறதில்லை. ஆனால் மனுஷங்க பாராட்டு, இந்த எதிர்பார்ப்பெல்லாம் உண்டு. ஒரே ஒரு சம்பவம், பெரியவாளுடைய கருணைக்கு மகாபெரிவா காட்சி மடத்தில் இருக்க ஒரு சாயங்கால நேரம். பெரியவாளுக்கு அந்த சமயத்தில் கொஞ்சம் கபம் கட்டின்னு இருக்கு. கபம்னா கோல்டு, ஒரு மாதிரி சேர்மிண்டே இருக்கிறது, தொண்டையில ஒரு அடைப்பு, சளி தொந்தரவு. அதனால பெரியவா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்க. ஒரு சளி தொந்தரவு, ஒரு கோல்டு பிரச்சனை நமக்கு அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போவோம், ஏதோ ஒன்று தைலத்தை கடையில் வாங்குவோம், டாக்டர் கொடுக்குற மாத்திரை எடுத்துப்போம். அதோடு இல்லாமல் நம்ம மாமிட்ட எனக்கு சித்திரத்தை கஷாயம் போட்டு கொடுப்போம், எனக்கு இந்த பவுடரை போட்டு கொடுப்போம், எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு மகானுக்கு ஒரு வியாதி வருது, ஒரு உடல்நலம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னா அவர்கள் எந்த ஒரு காலத்திலும் மருந்துகளை தேடி போக மாட்டார்கள். எது நடக்கிறதோ அது நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம எந்த விதமான ஒரு மாற்று ஏற்பாடும் ஒரு உபாயத்தையும் நம்ம மேற்கொள்ளக்கூடாதுன்னு நோய் அப்படியே விட்டுருவாங்க. நோய்ங்கிறது கர்மா. நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு வியாதி நமக்கு வர்றதுங்கிறது கர்மா. கர்ம வினைகளை நாம அனுபவிச்சாகணும். கர்ம வினைகளை நாம அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் இந்த பிறவியினுடைய பலனை நம்மால் பெற முடியும். கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிற போது ஒரு மாற்று மருந்து நம்ம தேடினோம் அப்படின்னா அந்த கர்ம வினையை நம்ம ஸ்கிப் பண்ணி போறோம்னு அர்த்தம் இல்லையா? ஸ்கிப் பண்ணி போறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஸ்கிப் பண்ணி போனா என்ன நடக்கும்? கர்மாவை நம்ம அனுபவிக்கல இல்லையா? கர்மாவை அனுபவிக்கல, அதுலேருந்து நிச்சயமாக நம்ம தப்பிச்சிட்டோம். அதனால என்ன ஆகும்? இது அப்படியே கேரி ஓவர் ஆகும் அடுத்த பிறவிக்கு. அதனால மகான்கள் எந்த ஒரு காலத்திலும் நோய்வாய்ப்பட்டால் எந்த விதமான மருந்து மாத்திரைகள் எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மகாபெரிவாதற்கு விதிவிலக்கல்ல. மகாபெரிவாலும் அப்படிதான். எத்தனையோ முறை நோயுடன் இருந்தபோது பெரியவா அதோடையே அவசரப்படுவார். தலைவலியா தலைவலி, ஜலதோஷமா ஜலதோஷம், உடல் வலியா உடல் வலி, அதோட பெரியவா அவசரப்படுவார். ஆனால் பெரியவாளுக்கு கபம் சொன்ன பத்தில, இந்த கபத்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற போது பக்தர்கள் பலரும் வருத்தப்பட்டார்கள். பெரியவா ரொம்ப கஷ்டப்படுறாளே, பேச முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறா. இதன் தொடர்ச்சி என்ன? அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.